நீங்களும் நானும் இந்த இடத்துல வர்றதுக்கு என்ன சும்மா சாதாரணம் நினைச்சீங்களா? இந்த இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டது சாதாரணம் நினைச்சீங்களா? ரட்சிக்கப்பட்டது சாதாரணமா? ஞானஸ்நானம் எடுத்தது சாதாரணமா? கிடையவே கிடையாது. ஒரு நாள்ல எத்தனை பைபிள்கள் கொடுக்கப்படுது தெரியுமா? ஒரு நாள்ல எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணப்படுது தெரியுமா? ஒரு நாள்ல எத்தனை பேருக்கு தனித்தனியா போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது தெரியுமா? ஆனா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுறது இல்ல. ஒவ்வொரு நாளும் எத்தனை அற்புதங்கள் கர்த்தர் செய்றா தெரியுமா? அற்புதம் பெற்றுக்கொண்ட யார், அற்புதம் பெற்றுக்கொண்டதுல நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்ல. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்ல. செய்தி கேட்கிற எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்ல. நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கும் ஆண்டவரை நேசிக்கிறவங்க இருக்காங்க, செய்தி கேட்கிறவங்க இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்க யாருக்குள்ள பலப்படலைன்னா, ரட்சிப்புக்கு நேரா வரல. இன்னும் நிறைய பேர் ஞானஸ்நானம் கூட எடுக்கல. இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை சொந்த ரட்சகரா கூட ஏத்துக்கல. ஆனா ஆண்டவர் பாருங்க, அத்தனை வம்சங்கள் உங்களை சுற்றி இருக்கும் போது அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி, எப்ராயிமே இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்த கர்த்தர், இந்த உலகத்திலிருந்து இப்படி வேறு பிரித்து எடுத்த கர்த்தர் உங்களை எப்படி சிஸ்டர் கைவிடுவாரு?